ஆணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதத்தில் பல காரியங்கள் எழுதியிருக்கு. இந்த காரியங்களை நம்மெல்லாம் படிக்கும்போது நம்ம மனது விரிவடையும். பல காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கதை என்னன்னாக்க, ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. பிசாசு ஏவாளை வஞ்சித்து ஏமாற்றி இந்த பழத்தை சாப்பிட வச்சுட்டான். இதனால் அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஆரம்பித்ததா வேதத்தில் இருக்குது. பாருங்கள், இதில் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா நுண்ணிப்பாக கவனிக்கணும். பழத்தை சாப்பிட்டது யார் அப்படின்னு பார்த்தா, அது பழத்தை சாப்பிட்டது ஏவாள். பேச்சு கொடுத்தது யார்? ஏவாள். பேச்சில் கன்வின்ஸ் ஆனது யார்? ஏவாள். சாப்பிட்டது யார்? ஏவாள். அவனும் சாப்பிட்டதும் இல்லாமல் ஹஸ்பண்டு கொடுத்து அவரையும் பாவியாக்குனது யார்? ஏவாள். இத்தனை காரியத்தை ஏவாள் பண்ணியிருக்க. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? ரோமர் 5:12 இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். இங்கே தெளிவாக போட்டிருக்கு. இந்த பாவமும் மரணமும் மனுஷனால் வந்தது, அந்த ஆதாம்னால தான் வந்ததுன்னு எழுதியிருக்கு. இது எப்படி? தப்பு செஞ்சது ஏவாள் தானங்க. ஆதாமால பாவமும் மரணம் வந்ததுன்னு எப்படி எழுதியிருக்கு? நல்லா கவனிங்க. ஆதாம் செஞ்ச பாவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செஞ்சார், ஏவாள் என்ன செஞ்சாங்க, ஆனால் அவர் என்ன செய்ய மறந்து போனார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாயிண்ட் எழுதியிருக்கார் கர்த்தர். பாருங்கள், பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது யார்? யாருக்கிட்ட சொன்னார்? அதை ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொன்னார். இப்போ பேச்சு யார் 2 பேர்த்துக்கு நடக்குது? ஆண்டவரும் இல்லை, ஆதாமும் இல்லை. பிசாசு ஏவாள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல, பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டெய்லி பேசிகிட்டு இருப்பார் போல இருக்கு. அப்போது இந்த ஆதாம் என்ன செஞ்சுருக்கணும்? நீ யாரா என் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுன்னு சொல்லி ஒரு சுத்தியல் எடுத்து அடித்து அவனை கொண்டிருக்க வேணாமா அந்த பாம்பை? நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவன் எதை விட்டானோ அது அவனை சாப்பிட்டுருச்சு. இன்னைக்கு ஆதாமுடைய பாவம் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பழத்தை சாப்பிட்டது பாவம்னு. கரெக்டாக அவர் பழத்தை சாப்பிட்டது பாவம் தான். ஆனால் அதை தவிர்த்து இன்னொரு பாவம் என்னென்னா, அவர் பொறுப்பு இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருந்திருக்கார். எப்படி அலோவ் பண்ணலாம்? அவர் தானே தலைவன். மனைவி எங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி இவர் சும்மா விட்டார்? அதனால தான் அங்கே அப்படி எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, ஆண்கள் தலைவர்கள் தான். ஆனால் மறக்கக்கூடாத ஒரு உண்மை என்னென்னா, வாசப்படி ஒரு பொண்ணு தானே. அதனால தான் பிசாசு பொண்ணுக்கிட்ட வந்தான். நம்ம நினைக்கிறோம் தலைவர் தான் அவர் விஷயம் தான் எல்லாம் இருக்குது. அப்படி கிடையாது. அவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் பொறுப்புள்ளவராக இருந்து மற்ற எல்லாரையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதைத்தான் செய்ய விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு பைபிளில் நம்ம படிக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, பொறுப்புள்ள ஆண்களாக நம்ம இருக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பொறுப்புள்ள ஆண்களாக நம்ம இருக்கும்போது நமக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமானவர்களாக நம்ம இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே செய்வோம்.